எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து இன்றைக்கி சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு பண்ணி ஒரு லஞ்ச் அனுப்பக்கூடிய மாங்காய் சாதம் ரெசிபி இப்போ பண்ணி காமிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 2 அழாக்கு அரிசி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு பெரிய மாங்காய் 1, பச்சை மிளகாய் 6, தேங்காய் அரை மூடி, பச்சை பட்டாணி, இஞ்சி, அரைக்க தேவையானது தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 6, கொஞ்சம் மஞ்சப்பொடி இதில் சேர்த்து அரைக்க போகிறோம் கலருக்காக. அடுத்தது தாளிக்க தேவையானது நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், தூள் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, மேலே தாளிக்கிறதுக்கு நம்ம முந்திரி வச்சுருக்கோம். இந்த மாங்காயை நம்ம நல்லா கழுவிட்டு தோல் சீவி இதை துருவி வச்சுக்க போகிறோம். இப்போ அதுக்குள்ளேயும் நம்ம சாதம் இதில் வடிச்சிடலாம். இப்போ அதுக்கு தகுந்த பாத்திரம் இப்போ நான் வைக்கிறேன். இப்போ 2 அழாக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு 5 அழாக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த ஒலை நல்லா காய்கிறது. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை நல்லா களைஞ்சி இதில் போடுறேன். இப்போ இந்த ஒலை நல்லா கொதிச்சு போச்சு. நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை இதில் போடுறேன். இப்போ இதில் அரிசி போட்டோம். இது ரொம்ப குழைய வேகக்கூடாது, பச்சரிசி வேறு. நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்து இதை வடிச்சிடலாம். இந்த சாதத்தை வடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சாதம் கொதித்து 3/4 பதத்துக்கு வந்து போச்சு. இப்போ இதை நான் வடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சாதம் நான் உதிரியாக வடிச்சிருக்கேன். இதில் நான் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி நல்லெண்ணெய் மேலாக ஊற்றுறேன். இது ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, சாதம் உதிரியாக நல்லா ஆகிடும், குழையாமல் இருக்கும். அதனால் இதை ஊற்றுறோம். நீங்கள் இல்லாமல் எந்த சாதமும் கலவை சாதம் வடித்தாக்க, சாதம் வடித்த உடனே கொஞ்சம் எண்ணெய் இது மாதிரி நம்ம ஊற்றினோம்னா இது நல்லா ஆறிண்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காய் சாதத்துக்கு ஒரு அரவை ஒன்று கொடுக்குறோம். இந்த தேங்காய் அப்படியே போட்டோம்னா வாயில் நமக்கு அம்பிடும். இதை அரைச்சிட்டோம்னா இது எல்லாம் ஒன்றா சரியாக போயிடும். இப்போ அதுக்கு நான் எடுத்து வச்ச 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதிலேயே போடுறேன். கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி இதை அரைக்கிறோம். இப்போ இந்த தேங்காய், மஞ்சப்பொடி, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம். இது ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம். 1, 2 இது செதைச்சி போட்டால் போதும். நைஸாக அரைக்க தேவையில்லை. இதில் பச்சை மிளகாயும் இதில் திப்பியாக இருக்கும். தேங்காய் இதை போட்டு அரைச்சிருக்கோம். அடுத்தது இப்போ சாதத்துக்கு தாளிச்சிடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி, சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் கொஞ்சம், அதனால் இதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுத்து. கடுகு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு போச்சு. அடுத்தது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போடுறேன். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது கொஞ்சமாக சீரகம் போடுறேன்.
நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி, முந்திரி இருந்தால் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அதுவே நல்லா இருக்கும். இப்போ இந்த முந்திரி இந்த தாளிப்பில் போட்டேன். எல்லாம் இப்போ ஒன்றா நல்லா வதங்கி போச்சு. இப்போ நம்ம ஒரு மாங்காய் துருவி வச்சுருக்கிறத கீழே போடுறேன். இப்போ பச்சை பட்டாணி நம்ம உரித்து வச்சதை இதை நான் லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டேன். நீங்கள் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, குழந்தைங்களுக்கு எல்லா காய் கூட இதில் போட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். உடம்புக்கு குழந்தைகளுக்கு புரோட்டீன் இருக்குது, இதில் எல்லா சத்து இருக்குது. குழந்தைங்களும் விரும்பி இந்த மாங்காய் வாசனைக்கு சாப்பிடுவா. இப்போ இந்த பட்டாணி, மாங்காய் எல்லாம் எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாய், தேங்காய், மஞ்சப்பொடி நம்ம அரைச்சி வச்ச இதை இதில் போடுறோம். இது 1-2 தான் அரைச்சிருக்கோம். இப்போ தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கலாம், பத்தலைன்னா மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சுவைக்கு தகுந்தது போட்டுக்கிறோம், ரொம்ப வேண்டாம் போட்டு. அடுத்தது கருவேப்பிலை, மல்லி. இப்போ இந்த மாங்காய் சாதத்துக்கு உண்டான கலவை எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ இதை சாதத்தில் போட்டு நம்ம கிளற வேண்டியதுதான் பாக்கி. இப்போ இந்த சாதத்தில் போட்டு உங்களுக்கு நான் கலந்து காமிக்கிறேன். இது இப்போ இந்த அரவை எல்லாம் போட்டு இந்த சாதம் நல்லா கலந்துட்டோம் நம்ம. இதை இப்போ உங்களுக்கு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சத்தான, சுவையான, ஆரோக்கியமான மாங்காய் சாதம் ரெடி. நம்ம இதில் ஒரு பழமொழி உண்டு, மாதா ஊட்டாத அன்னம் மாங்காய் ஊட்டும்னு. அம்மா கையில் சாப்பிட்றத விட இந்த மாங்காய் ருசிக்கு இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. இல்லத்தரசிகள்லாம் இதை சீக்கிரம் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.